ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். 3 பச்சை மிளகா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். பச்சை மிளகா ஒரு நல்லா வதங்கட்டும். 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினது போதும். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி 2-3 தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கிறேன், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே முருங்கைக்கீரையை வெங்காயத்தில் போட்டுடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய் மட்டும் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டலாம். 6 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டலாம். 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். முருங்கைக்கீரையிலே உப்பு இருக்குன்றதால சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குறப்பாக அரைச்சி வச்ச தேங்காய், பூண்டு, வேர்க்கடலையே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டுனா போதும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.